இந்த வீடியோல நான் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் பேசுற மாதிரி இருக்கும். சம் ஹார்ஷான திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுற மாதிரி இருக்கும். அதே சமயம் அடல்ட்டாவும் பேசுற மாதிரி இருக்கும். வேணுன்றவங்க வீடியோ பார்க்கலாம், வேணான்றவங்க இந்த வீடியோ தாராளமா ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இந்த வீடியோ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடல்ட் கிளிப்ஸ், அடல்ட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். பட் அந்த வெப்சைட்ல அப்லோட் ஆகிற வீடியோவோட இப்பெல்லாம் நியூஸ் சேனல்ஸ்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் வயலன்ஸ், ரேப் கேசஸ் அதை பத்தின வீடியோஸ் தான் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்துட்டு இருக்கேன். இதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியால யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு பேசிட்டே தான் இருக்காங்க தவிர எந்த ஒரு இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகவே மாட்டேங்குது. எப்பவுமே அந்த ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தை அப்படியே தான் இருக்குன்னு தவிர அந்த ஜஸ்டிஸ் பக்கத்துல ஒரு பேர் இருக்கு தெரியுமா? ஆசிஃபா, நிர்பயா, மௌமிதா, ஸ்ரீமதி, அந்த பேர் மட்டும் தான் வந்து மாறிட்டே இருக்கு. அந்த ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தை அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்திருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆச்சு மாலை இதாண்டா ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நாங்கள் பார்த்ததே கிடையாது. இந்தியாவோட கல்ச்சர் தான் இங்க செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணி கூட நம்ம பேசிட்டு இருக்கோமா? அதே சமயம் இந்தியாவில தான் வந்து பார்த்தீங்கன்னா உமனை வந்து கடவுளாகவும் வழிபட்டுட்டு இருக்காங்க. அதே உமனை இங்க துணியும் உருவிட்டு இருக்கானுங்க. இந்த மாசம் மட்டும் நான் நியூஸ் சேனல்ஸ்ல இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ரேப் கேசஸ்லாம் பார்த்த வீடியோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். அப்படி நான் பார்த்த ஒரு முதல் விஷயம் தான்னா கொல்கட்டா ரேப் கேஸ். எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு ரேப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அவங்க இறந்துட்டாங்க, அது பண்ணது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க, அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. ஆஸ் யூஷுவலா தான் நடக்கும். பட் அப்படி கிடையாது. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் கொஞ்சம் ஆப்போசிட்டா வந்து போய்கிட்டு இருக்கும். அங்க ஒரு ரேப் நடந்திருக்கு. அந்த ஹை அத்தாரிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் இன்வால்வ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து மாற செய்வாங்க. ரெண்டாவது, அந்த பொண்ணோட பாடி வந்து அப்படியே இருந்துட்டு பெரிய ப்ரொட்டஸ்ட், கலவரம் வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமா அந்த பொண்ணோட பாடியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. மூணாவது, அந்த பொண்ணோட ரேப் அட்டெம்ப்ட் நடந்தது தெரியுமா, அதை சுத்தி ரெனோவேஷன் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டு இருப்பாங்க. நாலாவது, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து இது யார் பண்ணா, இன்னும் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனை பூச்சி 4 தட்டிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்குறத விட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? கொல்கட்டால மம்தா பானர்ஜி அவங்க கவர்மெண்ட், அவங்க ஆட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க கவர்மெண்ட் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இருக்க டாக்டர்ஸ் பீப்புள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்க, இவங்க இப்போ ரோட்ல இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. என்னன்னா அந்த ரேப்புக்கு வந்து யாரெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஜெயில போடுங்கன்னு சொல்லிட்டு சிபிஐக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்றாங்களாம். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு வீடியோ கூட நம்ம பாத்துருப்போம்ல, என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம அந்த மாதிரிதான் என்ன நடக்குது, யாரோட கவர்மெண்ட்னே தெரியாம அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஜோக் ஆடிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல மட்டும் தான் நடக்கும். அடுத்து என்னன்னா, திருச்சி டு சென்னையில வந்து ஒரு லேடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பிள்ளைங்கலாம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அங்க வந்து செக்ஷுவல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றதுக்காக பீப்புள்லாம் வந்து போயிருக்காங்க. அந்த பசங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு கேட்கும் போது என்ன இருக்குன்னா, அங்க நிறைய பிள்ளைங்க வந்து சொல்லியிருக்காங்க, எங்க ஸ்கூல் வாத்தியார் வந்து இங்க டச் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. இப்ப திருச்சியில ஒரு 13 வயசு பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 7-8 பேர் வந்து ரேப் பண்ணிருக்காங்க. அதுல 13 பேரை வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்துட்டு இருக்கு. தஞ்சாவூர்ல ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. ஆனா அந்த வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் யாருமே வந்து ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலையா. எடுக்காம இது பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணி அங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ஃபுல்லா பந்த் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே ஆல் ஐஸ் ஆன் ரஃபான்னு சொல்லிட்டு செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரியா வந்து போட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ஊர்ல இந்தியால வந்து கொல்கட்டால ஒரு ரேப் கேஸ் நடந்திருக்கு. 2 செலிபிரிட்டி தவிர மத்த யாருமே அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேசவே இல்லை. ஈவன் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு 6 பேர் வந்து ரேப் பண்ணி போட்டிருக்காங்க. இங்க இருக்க செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசவே மாட்டானுங்க. ஏன்னா அதை பத்தி ஏதாச்சும் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இங்க இருக்க கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா ஆயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டே இருக்கு. இதுக்கு பேர்லாம் என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் வந்து மீம் கிரியேட்டர்ஸ், யூடியூபர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பரவாயில்ல. சொல்ல போனா நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்அபிஷியலா கவர்மெண்ட்டே ரன் பண்ணிட்டு இருக்கோம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், உமன் வயலன்ஸ், அதுக்கப்புறம் ரேப் கேசஸ் இதெல்லாம் நடக்கிறதுல குளோபலா வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணிருக்காங்க. அதுல மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிக்க வச்சிருக்காங்க. அதாவது அந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சிரியாலாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் பீட் பண்ணி நம்ம 6ஆவது இடத்துக்கு வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இந்தியாவில மட்டும் ஒரு நாளைக்கு 80 to 90 கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆரா வந்து ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கா. அதுல வந்து 85% கேசஸ் வந்து பார்த்தா ரிப்போர்ட்டே ஆறது கிடையாதான். ஏன்னு கேட்டா நம்ம போய் போலீஸ்காரங்க கிட்ட இந்த இன்சிடென்ட் பத்தி சொல்லி அந்த கேஸை நம்ம மேலே திருப்பி விட போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கு இருந்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நமக்கு கேஸ் கொடுத்தாலும் சரி,
கோர்ட்டுக்கு போய் நின்னாலும் சரி ஜஸ்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு உமன்ஸ்லாம் இப்போ தெளிவா இருக்காங்க. நம்ம கண்ட்ரில இந்த ஆர்மி மேன்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கிட்ட இருந்து டெரரிசம்ல இருந்து நம்ம நாட்டு மக்களையும் இந்த நாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பார்டர்ல நின்று போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது அந்த டெரரிசம்ன்ற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரேப் இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்குன்னு. Why do men rape women? ஃபர்ஸ்ட் இது எங்க தெரியுமா ஆரம்பிக்குது, இந்த பேட் ஹேபிட்ஸ் இருந்தா கூட இருக்கும் சொல்லுவான் மச்சான் ஒரே வாட்டி தம் அடிடா ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்க ஸ்மோக் பண்றதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கோஹால் கன்சப்ஷன், அதுக்கப்புறம் வீடு, அதுக்கப்புறம் ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பான் வீடியோஸ், மச்சான் ஒரே வாட்டி பொண்ணை தொட்டு பார்க்கலாம், மச்சான் ஒரே வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப இது எங்க தெரியுமா வந்து நிக்குது. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், இதெல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி. அதுல why do rapes happen சொல்லிட்டு அது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. अगर समाज में इतने रेप हो रहे हैं तो वो क्यों हो रहे हैं? कान ढक के रखेंगे तो बलात्कार क्यों होगा? नहीं होगा। जब तन इनका खुला रहेगा तो बलात्कार ही होना है। हर किसी का मूड खराब होगा। अंग प्रदर्शन होएगा तो भैया अच्छे अच्छे का दिल मचल जाता है। इतनी बड़ी बड़ी कच्ची पहन के घूमती है मतलब। आजकल तो बड़ी बड़ी फैक्ट्रियां लगी हुई है जिसके अंदर कपड़े बनते हैं, उनके ऊपर कार्रवाई करनी चाहिए कि अभी आप ऐसे कपड़े ना बना के भेजें मार्केट के अंदर। पहले जब ऐसे कपड़े नहीं थे तो बलात्कार कहाँ होता था? नहीं पहले नहीं होते थे। क्यों अपनी बॉडी दिखाती है, क्यों नहीं खाती? आदमी जोश में आ गया गलत काम டே அவனுக்கு சொல்ற காரணம் தெரியுமா இருக்கு. பொண்ணுங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சரியா பண்றது கிடையாது. சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு இருக்கானுங்க. இடுப்பு தெரியுது, கை கால்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. ஈவன் நிறைய வீடியோஸ் எல்லாம் கீழே பார்த்தேன். பொண்ணுங்க வந்து நைட்டு தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்மோக் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் ரேப் நடக்குது. வாண்டடா வந்து பாத்தீங்கன்னா யாரும் ரேப் பண்ணல, பொண்ணுங்க அவங்களா காட்டுறாங்க, அதனால ரேப் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா பைத்தியக்கார இல்லைங்களா, ஒருத்தவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேப் பண்ணவங்க ஒருத்தவங்க போய் கேட்க மாட்டானுங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வீட்டு பொண்ணுங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்லிட்டு இருக்கானுங்க. இல்ல எனக்கு புரியல. அப்ப பாண்டிச்சேரியில ஒரு சின்ன பொண்ணு ஒரு 6-7 வயசு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கேன், ஒரு 17 வயசு பையன் ஒரு பெரியவர், அந்த பொண்ணுகிட்ட அப்படி என்ன தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டு ஒரு கால்வாயில வந்து பாத்தீங்கன்னா கோணிமுட்டையில வந்து போட்டு வச்சிருந்தானுங்க. சைக்கோ கூதிங்க அவனுங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஈவன் மூவிஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்ல வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா தட்டி கேட்டு அவங்க கொல்றதா வந்து காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா எந்த ஒரு ப்ராப்பரான மூவிஸ்லயும் வந்து ஒரு கவர்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரேப் பண்றவனுக்கு அவனை வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஜஸ்டிஸ் கொடுத்து எந்த ஒரு படமும் வந்து காட்டுனதே கிடையாது. இன்னொரு சீப்பான விஷயம்னு சொல்லிட்டுமா, இந்த ஓ சொல்றியா மாமான்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று இருந்துச்சுல்ல, அதுல அந்த மாதிரி மென்னை கேவலப்படுத்தி பேசுற மாதிரி வேற எந்த பாட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே முடியாது. பட் இதுல ஒரு சிரிப்பான விஷயம் என்னன்னா, அந்த பாட்டு எழுதணும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளை தான், அந்த பாட்டு மியூசிக் போட்டவனும் ஆம்பளை தான், அந்த படத்தோட டைரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பளை தான், அந்த பொண்ணுக்கு டான்ஸ் ஆடி சொல்லி கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா ஆம்பளை தான். ஒண்ணு வேணாம், ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீப்பா ஒரு பாட்டு எழுதி பாடிட்டேன், அதனால முடியாதுல்ல. அப்ப இதுல என்ன தெரியுது, இவனுங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறானுங்க நாங்க அப்படிதான் சொல்லிட்டு. டேய் சச் எச்ச பிஹேவியர் அதெல்லாம். நம்ம இந்தியாவில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்ன்றது அவ்வளவு சீக்கிரம் வந்து கிடைச்சிடாது. ஆமா, இந்த ரேப் விக்டிம் கிட்ட போயிட்டு போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ யாரு, நீ என்ன பண்ற, அந்த நேரத்துக்கு நீ அங்க போன, உன்னை யார் அங்க போக சொன்னா, உங்க அப்பா யாரு, அம்மா யாரு, நீ என்ன வேலை செய்யற, உனக்கு குழந்தை கூட்டிங்க எத்தனைன்னு சொல்லிட்டு உயிரோடய வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து சாவ வச்சிருவானுங்க. ஆனா அந்த ரேப் பண்ண இருக்காங்க தெரியுமா, இவனுக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்குள்ளேயே அவன் பெயில் வாங்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான். பட் அதர் கண்ட்ரீஸ்லாம் அப்படி கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் சவுதி அரேபியால நடு ரோட்டை நிக்க வச்சு வந்து பாத்தீங்கன்னா தலையை துண்டா வெட்டி எடுத்துருவாங்களாம். ஆமா, ஆப்கானிஸ்தான்ல எல்லாரும் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவனை தூக்குல தொங்க விட்டுருவாங்களாம். நார்த் கொரியால அவனை எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு ஃபயரிங் ஸ்குவாட் மூலியமா ஃபயர் பண்ணி சாவ வச்சிருவாங்களாம். அதெல்லாம் தாண்டி நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் போலீஸ்காரங்களும் அந்த ரேப் பண்ணவனை கூட்டிட்டு வந்து என்கவுண்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போட்டு தள்ளான்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல வந்து நீங்க எப்படி அவனை போட்டு தள்ளலாம், இது மனித உரிமை மீறல்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேலே வந்து கேச போடுவாங்க. முதல்ல ரேப் பண்ணவனை போடுறதை விட்டு இதெல்லாம் முதல்ல எங்க தெரியுமா மாத்தணும், இந்த கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அங்கெல்லாம் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு செக்ஷுவல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ பஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதுல டோல் ஃப்ரீ நம்பர்னு சொல்லிட்டு நிறைய நான் பார்த்திருக்கேன். அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கண்டிப்பா வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி ஆக்கணும். அதுக்கப்புறம் ஏரியாவுக்கு ஒரு 4 போலீஸ் பூத்தை வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா வந்து வைக்கணும். பனிஷ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க வாங்கி தருவோம். லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ஆக்குவோம். 1 மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரேப் பண்ணவன் யாரும் கண்டுபிடிச்சு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனிஷ் பண்ணி அவனை ஹேங் கூட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா தங்க நடக்கிற ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை தைரியமா வந்து பாத்தீங்கன்னா வெளியே சொல்லுவாங்க. பண்றவனும் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுவான். நான் ரீசெண்டா மணிச்சோ வீடியோ ஒன்று பார்த்திருந்தேன். அதுல அவங்க கொல்கட்டா கேஸ் பத்தி ஒரு வாரம் முன்னாடி போட்டிருந்தாங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தன் போட்டிருக்கான், நான் கூட உன்னை ரேப் பண்ண முடியும், உன்னால என்னடி பண்ண முடியும்னு கேட்டிருக்கான். அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஈவன் கமெண்ட் செக்ஷன் கூட அவனோட கமெண்ட் போட்டு நிறைய பேர் திட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கமெண்ட் டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டான்.
இந்த மாதிரி பல ஜென்மங்கள் நம்ம ஊர்ல இருந்தா இருக்கு. இவனுக்கு வந்து அறிவு புண்ணன்ற ஒண்ணு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதே வீடியோல மனுஷன் சொல்லியிருப்பாங்க, மத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அம்மா மாதிரி பாருங்க, தங்கச்சி மாதிரி பாருங்க, அந்த மாதிரி சொல்லி கொடுக்காதீங்க, சக மனுஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்ணுங்கன்னு. இங்க இவனுங்க அனிமல்ஸே விட்டு வைக்கிறதுல மனுஷன் எப்படி இவனுக்கு விட்டு வைப்பானுங்க? ஏன்னா அந்த அளவுக்கு காஜி காஜி காஜி, யாரை பார்த்தாலும் காஜி, எதை பார்த்தாலும் காஜி. குஞ்சு வச்சு செத்துற போறீங்கடா. இப்ப இருக்க கவர்மெண்ட் இந்த ரேப்புக்கும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கும் அகேன்ஸ்டா எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் மீம் கிரியேட்டர்ஸ், யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுக்குறோம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ப்ரேயர் அப்போ ஸ்டார்டிங்ல ஒரு பிளெஜ் நடக்கும் தெரியுமா? இந்தியாஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியாஸ் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ லவ் மை கண்ட்ரின்னு. அது வாயில சொன்னா மட்டும் பத்தாது, அதுக்கு என்ன மீனிங் சொல்லி கொடுங்க.